திருச்செந்தூர் அருகே வளர்ப்பு நாய் கடித்ததில் ஒரே ஊரைச் சேர்ந்த 11 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கீழநாளுமூலை கிணறு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரன். இவர் வளர்த்து வரும் நாய் அவரது மகன் மணிசர்மாவை கடித்துள்ளது. அப்போது நாயை விரட்ட முயன்ற அனைவரையும் கடித்துள்ளது. 2 சிறுவர்கள் 4 முதியவர்கள் என ஒரே ஊரைச் சேர்ந்த 11 பேரை கடித்துள்ளது. அனைவரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பழைய வாகனங்களின் உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களை அழகிய கலைநயமிக்க சிற்பங்களாக மாற்றி அசத்தி வருகிறார் ஈராக்கைச் சேர்ந்த மெக்கானிக் ஒருவர். ஈராக் நாட்டின் நசாப் நகரில் உள்ள ஒரு ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கான ஹுசைன் தாவூத் பழைய வாகன கழிவுகளில் இருந்து மான் உள்ளிட்ட உலோக சிலைகளை வடிவமைத்து வருவதைக் கண்டு பலரும் அவரிடம் ஆர்டர் கொடுக்கின்றனர். உலகில் உள்ள பல பொது இடங்களில் தனது கைவண்ணத்தில் தயாரான சிற்பங்கள் நிறுவப்பட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு செயல்படும் ஹுசைனின் திறமையை பலரும் பாராட்டி வருகின்றனர். கோலிவுட்ல தமிழ் படம் 2 மூலமா கதாநாயகியா அறிமுகமான ஐஸ்வர்யா மேனன் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு எல்லா சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியவே ஒரு கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்ஸ்டால நடிகை ஐஸ்வர்யா மேனன் ஜிம் ஒர்க் அவுட் பண்ற வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வைரலா பரவுற இந்த வீடியோல ஐஸ்வர்யா மேனன் கடுமையா உடற்பயிற்சி பண்றத அவங்க ரசிகர்கள் பாராட்டி வராங்க. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.